ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு ஜவ்வரிசி பாயாசம். ரொம்ப டேஸ்டி மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துருக்குறோம். அதில் நம்ம 5 கிளாஸ் தண்ணீர் எடுத்துருக்குறோம். பின்ன ஜவ்வரிசி 3 ஸ்பூன், பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துருக்குறோம். இதை நல்லா கொதிக்க விடணும். ஃப்ளேம் ரொம்ப மீடியம் ஃப்ளேம் வச்சா போதும். பக்கத்தில் இருந்தே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா பாருங்கள், நல்லா கொதித்து வெந்துடும். குயிக்காகவே கொதித்து வந்துடும். நல்லா இந்த மாதிரி நல்லா குழஞ்சி இருக்கணும். அப்படின்னா தான் டேஸ்டியாக இருக்கும். இது கூட நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்க்குறோம். நாட்டு சர்க்கரை தான், இது ரொம்ப ஹெல்த்தி தான். இதை ஆட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கிளறி விடலை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கட்டி பிடிச்சிரும். பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஜவ்வரிசி வயிற்றுக்கு நல்லது. பின்ன பாயசம் நம்ம சாப்பிட்றதுல எதுனாலும் ஸ்வீட் சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், சுவையான பாயசம் ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக வந்துடுச்சு. இதில் 1 கிளாஸ் பால் ஊற்றிருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, எப்போவும் பாயசம் உடனே கட்டி ஆயிடும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிறதுக்கு 1 கிளாஸ் பால் ஆட் பண்ணிட்டா மிகவும் சுவையாக இருக்கும். பாருங்கள், இப்போ பாதாம் பருப்பு நம்ம டேரெக்டாக அதில் ஆட் பண்ணிட்டோம். சுவையான பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து